வணக்கம். நான் உங்கள்கிட்ட பேசினார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பூர் எஸ்எஸ்ஐ கொலை வழக்கில் அவங்க கொலை செஞ்ச அப்பா பசங்க 2 பேர்ல பையனையும் அவங்க அப்பாவையும் பிடிக்க போற நேரத்துல மூத்த பையனா இளைய பையனான்னு தெரியல, குடிபோதையில எஸ்எஸ்ஐயை கொண்டுட்டான். அந்த கொலை பண்ண விஷயத்துல திருப்பி போலீஸ்காரங்க பிடிக்க போன நேரத்துல அருவா எடுத்து வெட்ட போன இதுக்குனால என்ன பண்ணிட்டான், போலீஸ்க்கு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அந்த 2 பசங்கள ஒரு பசங்க இறந்துட்டான். என்கவுண்டர் தப்பு இல்லைங்க. ஏன் அவங்க சட்டத்தை கையில் இருக்கிறா போலீஸ்காரங்களும் மனுஷன் தான். ஒன்றா கம்ப்யூட்டரில் பிடுங்கி போட்டு புதுசு மாற்றுறதுக்கு அவங்க வீட்லேயும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. அதனால என்ன சொல்கிறேன், போலீஸ்காரங்களும் மனுஷன் தான். அதனால இப்போ என்ன சொல்கிறேன்னா, இதை தமிழ்நாடு தமிழ்நாடு என்னன்னா முன்னாள் தலைவர், தமிழ்நாடு பிஜேபி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு போலீஸில் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் கர்நாடகாவில். யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. அவர் போலீஸில் டியூட்டிக்கு போகும்போது நைட் டியூட்டிக்கு சில விஷயங்கள் சொல்கிறாரு. ஒரு ஆளாக போகாதீங்க, பந்தோபஸ்து கூட ஒரு ஆளுக்கு 2 ஆள் போங்க. அவங்க புரோட்டோக்காலே இருக்காதுல, நம்ம ஒரு ஆள் போகக்கூடாது, ஏன்னா வெப்பன்ஸ் இருக்காது. அதனால ஒரு ஆளை போகாதீங்க, ஒரு ஆளுக்கு ஆபத்துனால இன்னொரு ஆள் கூப்பிடுற மாதிரி சத்தத்தில் இன்னொரு ஆள் கூட போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா போலீஸ்காரங்க மனுஷன் தான். எல்லா போலீஸ்காரங்களும் லஞ்சம் வாங்கிட்டு தப்பு செய்யறது இல்லை, சில பேர் இருக்காங்க. அதனால எல்லா போலீஸ்காரங்களுமே கெட்ட பேர். அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்காங்க. வக்கீல், டாக்டருங்க, போலீஸுங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும். நான் அந்த ஜெய்பீமில் சொல்றாங்க, ஜாதியில இந்த ஜாதி கெட்டவன்ற மாதிரி எந்த ஜாதியில கெட்டவன் இல்லை. அது ஒரு வீடியோ சொல்லுவாரு. போலீஸ்காரன் இந்த ஜாதியில தப்பு செஞ்சிருக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ்காரன் அந்த அந்த படத்துல இருக்கான் சரிங்களா. அதுல சூரிய என்ன சொல்றாரு, எந்த ஜாதியில கெட்டவன் இல்லாம இருக்கான் அப்படின்ற மாதிரி எந்த ஃபீல்ட்ல கெட்டவன் இல்லாம நல்லவங்க மட்டுமே இருக்காங்க சொல்லுங்க போகலாம். இல்ல, தூய்மை பணியாளர், டாக்டரு, வக்கீலு, போலீஸு, எந்த டிபார்ட்மெண்ட்லயும் கல்பிரிட்ஸ் இருக்காங்க செய்வாங்க. காசுக்கு அந்த காலத்துல சொன்னாங்களே, பணம்னா பணம் வாய திறக்கணும், அது மாதிரிங்க. தயவு சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஆனால் நம்முடைய உடுமலைப்பேட்டையில் வசிக்கக்கூடிய ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஐயா சண்முகவேல் அவர்கள் 52 வயது. நேற்று நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு தோட்டத்து வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை, அது கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போய் இவருக்கு தகவல் அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இவரை தாக்கி அருவாளால் வெட்டி படுகொலை செய்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு தமிழகத்தில் தொடர்ச்சியாக காவல்துறையை தாக்குவது அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பல அதிகாரிகள் இரவு ரோந்து பண்ணுறாங்க. குறிப்பாக குடிபோதையில் வரக்கூடிய மனிதர்கள், கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்ணுறனே தெரியாமல் பண்ணுறாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டிய, நாங்கள் ஒரு டீட்டெயில் அறிக்கையாக கூட கொடுத்துருந்தோங்க ஐயா, நீங்கள் எல்லாருமே தொலைக்காட்சியில் அதை பேசியிருந்தீங்க. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் செய்வது, முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்காக நிவாரணம் அளிச்சிருக்கிறாங்க. அது வருங்க ஐயா, அது முதலமைச்சருடைய கடமை, கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நன்றி. முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டியது, ஒரு காவல் நிலையத்தையும் இன்னைக்கு வேக்கன்சி பொசிஷனை 0 பண்ணணும். அடுத்த 3 ஆண்டுகளில் ரெக்ரூட்மெண்ட் பாலிசியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து 10,000, 15,000, 20,000 வருஷத்துக்கு எத்தனை கான்ஸ்டபிள் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்தையும் ரெக்ரூட் பண்ணி, சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட் பண்ணி, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் பண்ணி காவல்துறையில் 0 வேக்கன்சிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரணும். இது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை. காரணம் என்னென்னா, இரவு ரோந்துக்கு போகிறவங்க தனியாக போகாமல் 2 பேரோட போகணும். பட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க, 2 பேர். அடுத்தது, எல்லா காவல்துறை சரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நவீன உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும். மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன அது தேவை? நல்ல பெட்ரோல் வண்டிகள், நல்ல லைட்டு போட்டு சைரனோடு இருக்கக்கூடிய வண்டிகள், வேகமாக போகக்கூடிய 4 சக்கர வாகனங்கள், காவல்துறையிட்ட மாட்டக்கூடிய பாடி கேமரா, டேசர் கன், எல்லாத்தையும் கன் எடுத்து சொல்ல முடியாது, சில பேருக்கு டேசர் கன் அது கொண்டு வரணும். அடுத்து, ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் கூட வெப்பனை யூஸ் பண்ணுறக்கூடிய அனுமதி. ரோந்துக்கு போகும்போது அவங்களோட சைடில் வெப்பன் இருக்கணும். இவருக்கு 52 வயது, இரவு நேரத்தில் போய் தனியாக செக் பண்ண போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் சரி பண்ணணும். 3வது, காவல்துறையினுடைய குறை நிறை. இன்னைக்கு புது மாவட்டங்கள் உருவாக்குறோம், ஆனால் எத்தனை காவல் நிலையங்கள் புதுசாக உருவாக்குறோம்? இன்னைக்கு காவல் நிலையங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லையெல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கு. 2 மணி நேரம் போகக்கூடிய காவல் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரு ஆணை பிறப்பித்து டிஜிபி அவங்களை அறிவுறுத்தி தமிழகம் முழுவதும் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை ரீபேலன்ஸ் பண்ணணும்.
புதுசாக போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும். காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பணிச்சுமையை குறைக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கிறோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எளிதாக கடந்து விடுகின்றோம். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு நவீன உபகரணங்கள் இருக்கணும், மேன் பவர் இருக்கணும், டெக்னாலஜி இருக்கணும்.